வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன்பு 4000 கோடி மோசடி வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி கைது. சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4000 கோடி என்னாச்சு, எங்கே போச்சு, இந்த நிவாரண நிதிகள்லாம் கொடுக்காம எங்கே பண்ணாங்க, ஸோ என்ன பண்ணாங்க, இதை பற்றின தகவல் எல்லாமே அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஜாம் புயலுக்காக 4000 கோடி ஒதுக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒதுக்கியிருந்தாங்க இல்லையா. இந்த 4000 கோடி மோசடி வழக்கில் அவரும் மற்றும் அவருடைய மகனுமான உதயநிதி, அவங்க ஒருத்தர் முதல்வர், ஒருத்தர் எம்பி. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கிற ரெண்டு பேருமே இந்த 4000 கோடியில் 4000 கோடி மோசடி வழக்கில் சற்று முன்பு கைதாக போகிறாங்க அப்படின்றதுக்கான தகவல் அதிர்ச்சிகரமாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் தான். சரிங்களா? இப்போ மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள், சிங்கார சென்னை, அதாவது பார்த்திங்கன்னா தலைநகரமே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இதுக்கான முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மாதிரி 4000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் 4000 கோடியுமே இந்த பொதுமக்களுக்கு போய் கண்டிப்பாக சேரவே இல்லை. இந்த 4000 கோடி எங்கே போச்சுன்றதுக்கான காரணமும் தெரியல. இந்த 4000 கோடி எங்கே போச்சுன்றதுக்கு அமலாக்கத்துறையும் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சம்பவ இடத்திற்கு, அதாவது சென்னை மக்களை சந்திக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்றதுக்காக போய் பார்வையிடுறதுக்காக போகும்போது பொதுமக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவர் ஓட விரட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான நிவாரண நிதியுமே கொடுக்கல, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே நீங்கள் அளிக்கலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓட விரட்டியிருக்காங்க. அது மட்டுமே அவர் மகனுமான உதயநிதி அவர் தொகுதிக்கு போகும்போது அவருமே அதே நிலைமையில் தான் இருக்கார். அவருமே ஓட விரட்டியிருக்காங்க சென்னை பொதுமக்கள். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும். அந்த இருக்காதனால இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் வருது. சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. இந்த 4000 கோடி என்ன ஆச்சு, யாருக்கிட்ட கொடுத்தீங்க, எங்களுக்கு எங்கே நல உதவியுமே செய்யலை, அடிப்படை தேவை வசதி கூட கிடைக்கல எங்களுக்குன்ற மாதிரி பொங்கி எழுந்திட்டுருக்காங்க சென்னை மக்கள். இன்னுமே இயல்பு நிலைக்கே திரும்பலை சென்னை, இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த 4000 கோடி மோசடி வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், உதயநிதி இவங்க ரெண்டு பேரும் கைதாகிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.